ரொம்ப அற்புதமான ஒரு கேள்வி. குருஜி, என் வாழ்க்கையில் கசப்பான அனுபவங்கள், கசப்பான சம்பவங்கள், நிகழ்வுகள் சின்ன வயசுலேருந்து நிறைய நடந்திருக்குது. இதையெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறேன். அப்பப்போ என்னை ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. இதிலிருந்து நான் எப்படி வெளியில் வருவது? சரி, இப்போ இதிலிருந்து இந்த மாதிரி கசப்பான சம்பவங்கள், அனுபவங்கள், இதிலிருந்து நான் எப்படி வெளியில வருவது அப்படிங்கிறதுக்கு நான் தீர்வு கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நல்லா சிந்திச்சு பாருங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் அல்லது நிகழ்வுகள் எல்லாம் முதல்ல எப்படி உள்ள நம்ம மனதுக்குள்ள, ஆள் மனதுக்குள்ள, சப்கான்சியஸ்குள்ள எப்படி உள்ள போச்சு, ஏன் போச்சு அப்படிங்கிற அந்த காரணம் உங்களுக்கு புரிந்து விட்டால் அதை எடுப்பது ரொம்ப சுலபம். ஏன்னா அந்த காரணத்தில் தான், அந்த பிரச்சனையில் தான் சொல்யூஷனும் இருக்கு. இப்போ உங்களுக்கு வயசு 30 வயசு ஆயிடுச்சு, அல்லது 40 வயசு, வாட் எவர் இட் இஸ். நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குது, சரியா? அதில் நிறைய கசப்பான அனுபவங்கள் இருக்குது. மேபி உங்கள் சின்ன வயசில் உங்கள் அப்பா கூட உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் வந்திருக்கலாம். அப்பா ஏதாவது திட்டியிருக்கலாம். நீங்கள் பதிலுக்கு ஏதோ கேட்டதுக்கு அவர் ரொம்ப பயங்கரமாக உங்களை திட்டியிருப்பார். அல்லது நீங்கள் கேட்ட விஷயத்தை அவர் கொடுக்க மறுத்து இருந்து அதில் உங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அல்லது உங்கள் ஸ்கூலு வாத்தியார் உங்களை ஏதோ திட்டின சம்பவம், அடித்த சம்பவம், ஹோம்ஒர்க் செய்யாமல் போய் உங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்னால உங்களுக்கு நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் கடன் தொல்லையில் பணம் வாங்கி கொடுக்காம விட்ட இடத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதில் கடன்காரங்க உங்களை திட்டிட்டு போனதில் மன அழுத்தம் ரொம்ப உண்டாயிருக்கு. இந்த மாதிரி பலவிதமான சம்பவங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கும். நல்லா கூர்ந்து கவனிங்க. இப்போ 20 வருடங்களுக்கு முன்னால் உங்களை திட்டிய சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குது. உங்கள் அப்பா உங்கள் மேலே வருத்தப்பட்டது ஞாபகம் இருக்குது. நீங்கள் பண கஷ்டத்தில் இருந்தப்ப அந்த கடன்காரன் கடன் கொடுத்த உங்களை பேசின அந்த பேச்சு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பாதிப்பை உங்களுக்கு உருவாக்குது. யாரோ ஒரு நண்பன் உங்களை சண்டை போட்டது உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. இதை தவிர இப்போ நீங்கள் அன்றாட செயல்கள், இப்போ டெய்லி லாஸ்ட்டு 10 வருஷத்தில் டெய்லி காலையில் எந்திரிச்சிருப்பீங்க, குளிச்சிருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க, ஆஃபீஸ்க்கு போயிருப்பீங்க, இல்லை ஸ்கூலுக்கு போயிருப்பீங்க. ஒரு நார்மலாக எந்த விதமான அசம்பாவிதம் நடக்காத சம்பவங்கள் எதுவாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாவது சராசரி நிகழ்ச்சிகள் ஏதாவது ஞாபகம் இருக்கான்னு பார்த்தா எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது, எந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உள்ள பதிவுகளாக இருக்குன்னு பார்த்தா அதில் ரெண்டு டைப் இருக்குங்க. ஒன்று அந்த நடக்கிற விஷயத்த உங்கள் மனம் எதிர்கொள்கிறது, அதாவது எதிர்க்குது. பயங்கரமான ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. இப்போ உங்கள் அப்பா உங்களை திட்டிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கல. அந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது, பயங்கரமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த விஷயம் உள்ளுக்குள்ளே போய் அதுக்கு ஒரு பயங்கரமான முக்கியத்துவம் ஆகுது. ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆன உடனே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அந்த முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி உள்ளுக்குள்ள இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஒருத்தர் ஒரு ஸ்பீச் பேசுகிறாருன்னா அவர் எல்லா ஸ்பீச்சையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண மாட்டீங்க. ரொம்ப முக்கியமான ஸ்பீச்சை மட்டும் பாயிண்ட்டை நோட் பண்ணுவீங்க இல்லையா? அதே தான் கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, இது ரொம்ப முக்கியமான விஷயம், இதை நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதை டிஃபைன் பண்ணோன்னா அது என்ன ஆகுதுன்னா அது உள்ளே போய் ஒரு என்ட்ரியாக மாறிடுது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ டெய்லி காலையில் நீங்கள் அன்றாட செய்கிற வேலைகள் எதுவுமே ஞாபகம் இருக்காது. டெய்லி நம்ம செய்யக்கூடிய அன்றாட சராசரி விஷயங்கள் எதுவுமே உள்ள பதியாது. ஒன்று எக்ஸ்ட்ரீம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிற விஷயம், இல்லை எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கிற விஷயம், ரொம்ப பிடித்தமானது. ஏன்னா அதுவும் ரொம்ப முக்கியம், ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மாதிரி அந்த எக்ஸ்ட்ரீம் எமோஷனோட அட்டாச் ஆகிருக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பதிவுகளாக உள்ள போயிடும். இதைத்தான் கர்ம வினை என்று சொல்கிறோம். இப்போ சாதாரணமாக உங்கள் அப்பா உங்களை கொஞ்சிட்டு இருந்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் திட்டினது ஞாபகம் இருக்கும், ஏன்னா அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், அப்போ இந்த மனம் என்ற ஒரு மாய சக்தி இதுக்குள்ள இந்த பதிவுகள் போய் தான் நமக்கு இந்த பாதிப்பை உருவாக்குகிறது.
அப்போ இந்த பதிவுகள் எப்படி உள்ள போச்சு? நம்ம அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததுனால உள்ள போச்சு. அப்ப அந்த பதியாத உள்ள போகாத பதிவுகள் எப்படி இருக்கு? நான் முக்கியத்துவம் கொடுக்கல. அது அன்றாடமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது உள்ள பதியாகல. இந்த மைண்டுங்கிறது நான் இந்த விஷயத்த பதிவு பண்ணுவேன், இதை பண்ண மாட்டேன்னா அதுக்கு விருப்பு வெறுப்பெல்லாம் கிடையாது. நாம என்ன சொல்றோமோ அது மாதிரி தான் அந்த மனம் இயங்கிட்டு இருக்குது. அப்போ நான் தான் அதுக்கு அனுமதி கொடுக்குறேன். இது ரொம்ப முக்கியம்டா, எங்க அப்பா என்ன திட்டாரு, நீ ஸ்டோர் பண்ணி வச்சுக்க. இது ரொம்ப முக்கியம், நான் இவனை ரொம்ப லைக் பண்றேன், இது ரொம்ப அருமையான விஷயம், இதை நான் மறக்கவே கூடாது, இதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க இப்படின்னு சொல்லி நாம தான் அந்த பதிவை உள்ள போட்டிருக்கோம். இப்போவே உங்களுக்கு சொல்யூஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த விஷயத்திலிருந்து, இந்த பதிவிலிருந்து நான் எப்போ வெளியில வரணும்னா ரொம்ப சிம்பிள். அதுக்கு கொடுத்திருக்கிற அந்த முக்கியத்துவத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா அது ரிமூவ் பண்ணிடும். இது இனிமேட்டு முக்கியம் இல்லை, இந்த நோட்ஸ் எடுத்து பிரயோஜனம் இல்லை, இது எனக்கு புரிஞ்சு போச்சு, தூக்கி விடு அப்படின்னு சொல்லி நம்ம டெலீட் பண்றோம் இல்லையா? அதே கதை தான். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி அல்லது 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இப்படி திட்டினாரு, அது எனக்கு சுத்தமா பிடிக்கல, எனக்கு இவங்க இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தினாங்க, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல அப்படின்னு நீங்க சொன்னதுனாலதான் பதிவு இருக்கு. இப்ப என்ன பண்ணணும், கான்சியஸா அந்த டேட்டாக்குள்ள போய் அதை பார்த்து, ஓஹோ இப்படி திட்டிருக்கானா, அது பரவாயில்ல விடு, இது என்ன பெரிய விஷயம், 30 இது ஒரு மேட்ரே கிடையாது, இதை போய் நான் இது எதுக்கு நான் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கணும், இந்த திட்டினது அன்னைக்கு அந்த காலத்துல அப்படி திட்டினாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வெளிப்பாக நான் பார்க்கணும். அதுல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஏற்படுத்தி இந்த கணத்துல அந்த விஷயம் ஒரு குப்பை, இது ஒரு மேட்ரே இல்லை அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ், அப்படிங்கிற ஏற்றுக்கிற மனசு எனக்கு வந்துருச்சு அப்படின்னா இமீடியட்டா உங்க மைண்ட் என்ன பண்ணும், அதை ரிமூவ் பண்ணிடும். இதுக்கு மேல நான் அதை வச்சுக்க கூடாது, முதலாளி சொல்லிட்டாரு, முதலாளி முதல்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி என்னை ரெக்கார்ட் பண்ண சொன்னாரு, நான் ரெக்கார்ட் பண்ணேன், இப்ப இன்னைக்கு அதை பார்த்து விழிப்பா அதை பார்க்கணும், அந்த டேட்டாக்குள்ள போகணும், போய் அந்த குப்பையை எடுத்து இப்படி முன்னாடி வச்சு, நீ குப்பை, உனக்கு இனிமேட்டு முக்கியத்துவம் கிடையாது, நீ யார், நீ தானே திட்டின, எங்க அப்பா தானே திட்டியிருக்காரு, இதுல என்ன இருக்கு, எனக்கு வேற யாரும் திட்டலையே, போறவன் வர்றவன் திட்டலையே அப்படின்னு சொல்லி அந்த மேட்ருக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை பூரா எடுத்துட்டு, எப்போ உங்களுடைய கான்சியஸ்னஸ் அதை அக்செப்ட் பண்ணுதோ அடுத்த நிமிஷம் காலி ஆயிரும். எந்த ஒரு விஷயத்தின் மேல் விழிப்பாக நீங்க விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறீர்களோ அந்த விஷயம் உங்களிடத்தில் இருந்து தங்கவே தங்காது, அது உங்களை விட்டு போயிடும். இதுதான் இயற்கையின் சட்டம். உங்களுக்குள்ள இருக்கிற இது ஒரு பெரிய ப்ராசஸாவே வச்சிருக்கோம். இது எங்களுடைய வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ். அதுக்குன்னு சில கோட்பாடுகள் இருக்கு. அதை கரெக்டாக செஞ்சோம்னா அது உங்களை விட்டு போயிடும். ஒன்றும் இல்லை, அதுக்கு இருக்கக்கூடிய அந்த வீரியத்தை நீங்கள் எடுக்கணும். இப்போ சிம்பிள்ங்க, இப்போ காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறீங்க, பத்திரிகை எடுத்து பார்க்குறீங்க. இப்போ நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி விஷயங்கள் போடுறாங்க, இந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு, இந்த இடத்துல ஒரு கொலை நடந்துச்சு, இந்த ஸ்கூலில் ஒரு பையன் பயங்கரமாக படித்து பெரிய ஆளாக இருக்கான், அந்த இந்தியா டீம் இந்த இடத்துல பெரிய ஒரு விளையாட்டில் ஜெயிச்சு கோல்டு மெடல் ஆயிடுச்சு, இந்த இடத்துல இது நடந்துச்சு அது நடந்துச்சுன்ட்டு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சியைத்தான் நீங்கள் படிக்கிறீங்க பேப்பரில். இன்னைக்கு காலையில் எழுந்து இத்தனை கோடி மக்கள் குளிச்சுட்டு காலையில் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எல்லாம் அமைதியாக ஆனந்தமாக ஆஃபீஸ்க்கு சென்றார்கள், யார் வீட்டிலும் எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை, எல்லாமே அமைதியாக இப்படி போச்சு. இப்படியெல்லாம் நியூஸ் போட்டால் யாராவது பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. எக்ஸ்ட்ரீம் நியூஸை போடும்போது தான் பார்ப்பீங்க. அதனால தான் உங்கள் மைண்டு எப்படி கேப்சர் பண்ணணும்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான விஷயத்துக்கு தான் அது முக்கியத்துவம் கொடுக்கும். சராசரியாக இப்போ சென்னை மக்களில் இப்போ தமிழ்நாட்டில் இத்தனை கோடி மக்கள் ஆனந்தமாக இன்னைக்கு எத்தனையோ கோடி மக்கள் இருந்திருக்காங்க. ஏதோ 1% 2% தான் தப்பு நடந்திருக்கு. பட் அதை பத்திரிகையில் போட்டால் தான் நீங்கள் படிக்கிறீங்க, அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. இது போலத்தான் மனமும் இயங்கிக் கொண்டிருக்குது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? மனம் எப்பயுமே எக்ஸ்ட்ரீம் விஷயத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கும். அதை எக்ஸ்ட்ரீம் விஷயம்னு நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த டெஃபினேஷனை உடச்சிட்டிங்கன்னா உள்ளே போய் அது வெளியில் போயிடும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்.